நெல்லை மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருவதால் பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. இதையடுத்து 2 அணைகளில் இருந்தும் திறந்துவிடப்படும் உபரி நீரால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது நெல்லை செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் சுடலைக்குமார், பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளில் இருந்து எவ்வளவு தண்ணீர் தாமிரபரணி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது? வணக்கம். அதாவது நெல்லை மாவட்டத்தில் கடந்த அக்டோபர் மாதம் முதலே தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையானது பெய்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாகவும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள அணைப்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள 10 அணைகளும் ஏற்கனவே நிரம்பியிருந்தது. நேற்றைய தினம் இந்நிலையில் 118 அடி கொள்ளளவு கொண்ட மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டமும் உயர்ந்து அதிலிருந்து சுமார் 6400 கனஅடி நீரானது நேற்று காலை முதல் வெளியேற்றப்பட்டிருந்தது. தொடர்ந்து பாபநாசம் சேர்வலார் அணைகளிலிருந்தும் 12,000 கனஅடி நீர் என நேற்றைய தினம் மட்டுமே சுமார் 18,000 கனஅடி உபரி நீரானது தாமிரபரணி ஆற்றில் சென்று கொண்டிருந்த இந்த சூழலில் தொடர்ந்து நேற்று நள்ளிரவு முதல் தற்பொழுது வரை காலை வரை அணைப்பகுதிகளிலும் சரி மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களிலும் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக அணைகளின் நீர்மட்டம் அப்படியே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் 118 அடி கொள்ளளவு கொண்ட மணிமுத்தாறு அணையிலிருந்து அணைக்கு தற்பொழுது வினாடிக்கு 15,000 கனஅடி உபரி நீரானது வந்து கொண்டிருக்கிறது. அந்த நீர் அப்படியே தற்போது 7 மதகுகள் வழியாகவும் 40 அடி 80 அடி கால்வாய் வழியாகவும் தொடர்ந்து மணிமுத்தாறு அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்பொழுது மணிமுத்தாறு அணையிலிருந்து 15,000 கனஅடி உபரி நீரானது இன்று காலை முதல் திறந்து விடப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணையிலிருந்தும் தற்பொழுது அணைக்கு வினாடிக்கு 10,000 கனஅடி நீரானது வந்து கொண்டிருக்கிறது. அந்த நீரும் அப்படியே உபரி நீராக திறந்து விடப்பட்டுள்ளது. இதேபோல் மற்ற அணைகளில் மற்ற சிறு சிறு அணைகளில் இருந்து என தற்பொழுது சுமார் 28,000 கனஅடி உபரி நீரானது தற்பொழுது தாமிரபரணி ஆற்றில் வந்து கொண்டிருக்கிறது. சுடலைக்குமார், தாமிரபரணி ஆற்றங்கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை ஏதேனும் கொடுக்கப்பட்டுள்ளதா? கண்டிப்பா. ஏற்கனவே கடந்த ஒரு வார காலமாக தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டு வரும் இந்த நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாகவும் வெள்ள நீர் வந்து கொண்டிருந்ததன் காரணமாகவும் ஆற்றங்கரையோரம் இருக்கும் பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி மாநகராட்சி சார்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் ஆற்றங்கரையோரம், அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருநெல்வேலி மாநகர் பகுதிகளான சிந்துபூந்துறை, மீனாட்சிபுரம், உடையார்பட்டி, வண்ணார்பேட்டை உள்ளிட்ட அந்த பகுதிகளில் தனியாக பள்ளிக்கூடங்கள் வைக்கப்பட்டு அந்த ஆற்றங்கரையோரம் இருக்கும் பகுதி மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து தற்பொழுது ஏற்பட்டுள்ள இன்று காலை தான் இந்த 28,000 கனஅடி உபரி நீர் தற்பொழுது திறந்து விடப்பட்டுள்ளது. எனவே தற்பொழுது இன்னும் சில மணி நேரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் தொடர்ந்து இதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எச்சரிக்கையும் எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அந்த ஆற்றங்கரையில் இருக்கும் பகுதி மக்களும் அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுடலைக்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.